வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இன்றைய நாளின் முக்கிய தலைப்புகளை 30 நிமிடங்களில் பார்க்கலாம். தமிழ் திரையுலகிலும் பாலியல் தொல்லைகள் உண்டு. தெலுங்கில் அதிகமாக இருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு நடிகை ஷகீலா பேட்டி. அதே அளவுக்கு இங்க இருக்குது. ஆமா, தமிழ் திரைத்துறையும் இருக்குது. தெலுங்குலயும் இதை விட ஜாஸ்தியாவே இருக்கு. ஹிந்தியில இப்படி இல்ல, அவங்க எல்லாருமே எடுத்தோடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இந்தியா முழுவதும் திரைத்துறை விவகாரங்கள் வெளிவர வேண்டும். சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் நிறுத்துவார்கள் என ஷகீலா பேட்டி. குடும்ப சூழலால் பாலியல் தொல்லைகளை சிலர் வெளியே கூறாமல் இருந்து விடுகின்றனர். யாரும் பேசாவிட்டால் எந்த தீர்வும் கிடைக்காது என்றும் ஷகீலா பேட்டி. பெண்களுக்கு பாலியல் தொல்லை திரைத்துறை மட்டுமின்றி ஐடி உட்பட அனைத்து துறைகளிலும் இருக்கின்றது. பாலியல் தொல்லையை தடுக்க புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் எனவும் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு நடிகை காயத்ரி ரகுராம் பிரத்யேக பேட்டி. இது சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் நடக்கல, இது இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லையும் நடக்குது. அண்ட் இது ஸ்கூல்ஸ்ல நீங்க நிறைய பாலியல் ரீதியா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. ஹேமா கமிட்டி அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்ட மலையாள நடிகர்கள் உள்ளிட்டோரின் பெயர்களை வெளியிட வேண்டும். கேரள திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கோரிக்கை. கேரள அரசின் திரைப்பட கொள்கையை வகுக்கும் குழுவிலிருந்து நடிகர் முகேஷ் நீக்கம். பாலியல் புகாரில் சிக்கியதை அடுத்து மார்க்சிஸ்ட் அரசு நடவடிக்கை. கேரள நடிகர் சங்கத்திலிருந்து விலக நடிகர்கள் டொவினோ தாமஸ் உள்ளிட்டோர் மறுப்பு. தலைவர் மோகன்லால் தலைமையில் ராஜினாமா என்பது தன்னிச்சையான முடிவு என குற்றச்சாட்டு. திரைப்படத்துறையில் பாலியல் சுரண்டல் முடிவுக்கு வர வேண்டும் என நடிகை குஷ்பு வலியுறுத்தல். பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக நிற்பதாகவும் உறுதி. தன் மீதான பாலியல் புகார்களுக்கு நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் மறுப்பு. பணத்திற்காக தன்னை சிலர் பிளாக்மெயில் செய்வதாகவும் நடிகர் குற்றச்சாட்டு. மலையாள நடிகர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. சிறப்பு புலனாய்வு குழுவிடம் நடிகை கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதற்கு கண்டனம். பாஜக நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தால் மேற்கு வங்கத்தில் பாதிக்கப்பட்ட இயல்பு வாழ்க்கை. மேற்கு வங்கத்தில் பாஜகவின் போராட்டத்தால் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்திய காவல்துறை. ஹெல்மெட் அணிந்து பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர்கள். மேற்கு வங்க முழு அடைப்பின் போது வன்முறை. காரில் வந்த பாஜக நிர்வாகி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் பதற்றம். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு 7 நாட்களில் தூக்கு தண்டனை வழங்கும் வகையில் புதிய சட்டம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேதனை.
பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் மூலம் நடந்த பாலியல் தொல்லை தொடர்பான புலன் விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலும் பிணை வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டவரின் வாக்குமூலத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் விளக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 57வது முறையாக நீட்டித்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் அவகாசம் கேட்டதால் விசாரணையை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உயர்நீதிமன்றம். திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜெகத் ரட்சகனின் 89 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்தது அமலாக்கத்துறை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 908 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது. இந்தியாவில் மேலும் 234 புதிய நகரங்களில் தனியார் FM ரேடியோ சேவைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தமிழ்நாட்டில் குன்னூர், திண்டுக்கல், காரைக்குடி, கரூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 நகரங்களுக்கு அனுமதி. ரிலையன்ஸ், டிஸ்னி இந்தியா நிறுவனங்களின் இணைப்புக்கு இந்திய போட்டி ஆணையம் ஒப்புதல். 70,350 கோடி மதிப்பிலான நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்கிறார் நீட்டா அம்பானி. BS6 ரக பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பேருந்தில் பயணித்து தரத்தையும் ஆய்வு செய்தார். கல்வி திட்டத்திற்கான 573 கோடி ரூபாய் நிதியை தராத மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நிதியை போராடி பெறவில்லை என திமுக அரசு மீது குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெற வாய்ப்பு. விழுப்புரம் SP அலுவலகத்தில் பாதுகாப்பு கோரி மனு அளித்த புசி ஆனந்த். தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் முதல் மாநில மாநாடு நடத்த அனுமதி கேட்ட இடத்தில் விழுப்புரம் ADSP ஆய்வு. விக்கிரவாண்டி அருகே உள்ள V சாலையில் போதிய வசதிகள் இருக்குமா என விசாரணை. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் நடிகர் விஜய் சேதுபதி சந்திப்பு. விளம்பர படப்பிடிப்பின் போது சந்தித்து பேசினார். மாதத்தின் கடைசி நாளான ஆகஸ்ட் 31ஆம் தேதி ரேஷன் கடைகள் செயல்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை பெறாத அட்டைதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆவின் பால் பொருட்களை ரேஷனில் விற்க நடவடிக்கை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. மனித விபத்துக்களை தடுக்க ஆவின் பொருட்கள் தயாரிப்பில் தானியங்கி இயந்திரங்கள் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தகவல். சென்னை IITயில் டேட்டா சயின்ஸ் படிப்பவர்கள் பஞ்சாப் IITயில் மேற்படிப்பை படிக்க ஒப்பந்தம். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு IIT இயக்குநர்களும் கையெழுத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 53,720 ரூபாய்க்கு விற்பனை. தொழில் சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று முழக்கம்.
தஞ்சாவூரில் அண்ணாமலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது அதிமுகவினர் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு. அதிமுகவினரை காவல்துறையினர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் பெண் காவலர் ஒருவருக்கும் காயம். சென்னையில் அக்டோபர் மாதத்திற்குள் சாலை பணிகளை முடிக்க மாநகராட்சி உத்தரவு. வார்டு வாரியாக தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளவும் திட்டம் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பேட்டி. இப்பொழுது இரண்டாவது கட்டமாக வரக்கூடிய அடுத்த மாதத்தில் டீசல்டிங் மறுபடியும் கொடுக்க இருக்கிறோம். இது வார்டு வாரியாக டீசல்டிங் நாங்கள் பண்ணுமாறு தெரிவித்திருக்கிறோம். குஜராத்தில் தொடரும் மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் வதோதரா. தாழ்வான பகுதிகளில் வீடுகள், வாகனங்கள் நீரில் மூழ்கின. உத்தரப்பிரதேச அரசின் பணிகளை சமூக வலைதளங்களில் பரப்பினால் மாதம் 8 லட்சம் ரூபாய். நாட்டிற்கு எதிராக பதிவிட்டால் ஆயுள் தண்டனை என்றும் கொள்கையை அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க சிபிஐ கடும் எதிர்ப்பு. பொன் மாணிக்கவேலை கைது செய்து விசாரித்தால்தான் உண்மை வெளியே வரும் என உயர்நீதிமன்ற கிளையில் வாதம். அனுமதியின்றி தனிநபரின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை. சென்னை பெருநகர காவல்துறை எச்சரிக்கை. கரூரில் திருச்சி சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மது அருந்த சென்றவரால் பரபரப்பு. நடுரோட்டில் நின்ற வாகனத்தால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. டெலிகாம் நிறுவனத்திலிருந்து அழைப்பதாக கூறி நடிகை ஷனம் ஷெட்டியிடம் பணம் பறிக்க முயற்சி. தனக்கு நடந்ததை வீடியோவாக வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடிகை. எப்படின்னா உங்க நம்பர் 2 ஹவர்ஸ்ல டீஆக்டிவேட் ஆக போகுது, உங்க நம்பர் மேல நிறைய 25 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேனிக்ல என்னங்க சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன், இல்லைன்னா போச்சு உங்க நம்பர் போச்சு, நீங்க அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்தாங்க. கன்னியாகுமரியில் வாழை தோட்டத்தை சேதப்படுத்திய யானை கூட்டம். 500க்கும் மேற்பட்ட வாழைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கலக்கம். தாராபுரத்தில் நிதி நிறுவன அதிபரின் வீடு உட்பட 3 பேரின் வீடுகளில் திருட்டு. ஆயுதங்களுடன் திருடிய முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சி வெளியானதால் மக்கள் அச்சம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கடமானை வேட்டையாடிய கும்பல். எஸ்டேட் மேலாளர் உட்பட 15 பேர் கைது. சேலம் ஆட்டையாம்பட்டியில் ரோந்து பணியின் போது லஞ்சம் வாங்கியதாக புகார். வீடியோ வெளியான நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் சஸ்பெண்ட். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் வாபஸ். இடைக்கால நிவாரணம் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் உறுதி. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஓட்டுநர் உள்ளிட்ட 6 பேரை கடித்த தெருநாய். மருத்துவமனை வளாகத்திற்குள் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை.
ராமநாதபுரம் அருகே கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி. மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்பு. கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் வடிகவட்டி காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா. குன்றத்தூரில் சாலையோர ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் இடித்து அகற்றம். கால அவகாசம் கேட்டு தாசில்தாரிடம் கெஞ்சிய பொதுமக்கள். வானகரத்தில் குடியிருப்பு பகுதிகளில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகள் அகற்றம். நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. 18 வந்து நியூஸில் போட்டுருந்தாங்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அதை வந்து சொன்ன உடனே வித்தின் 1 ஹவரில் கிளியர் பண்ணிட்டு டிவி சேனலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.